காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் ஆலயம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. பஞ்சபூத தலங்களில் முதன்மையாக மண் தத்துவத்தை குறிக்கின்ற தலம். கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே காட்சி கொடுக்கும் தலம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சைவக்குரவர்கள் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தல விருட்சம் இருக்கும் தலம். 192 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கோபுரம் கொண்ட தலம். 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் இருக்கும் தலம். சிவபெருமான் தழுவ குழைந்த நாதர் என்றொரு மற்றொரு பெயரால் அழைக்கப்படும் தலம். இப்படி சிறப்புகள் பல பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் சில பெருமைகளை சொல்ல வருகிறது இந்த பதிவு. பிரம்மனும் திருமாலும் கைதொழப் பேரடல் ஆய பெம்மான் அரவம் சேர் சடை அந்தணன் அணங்கினொடு அமரும் இடம். கரவுயில் வன் கையினார்கள் வாழ் கலிக்கச்சி மாநகருள் மரவம் சூழ் பொழில் ஏகம்பம் தொழ வல்வினை மாய்ந்து அருமே என்று திருஞான சம்பந்தரால் நம் வினைகளையெல்லாம் களையும் தலமாக பாடப்பெற்ற தலம் இது. இன்று இந்த ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த நேரத்தில் இச்சிறப்புமிக்க இத்தலத்தின் பெருமைகளை சுருக்கமாக காண்போம். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படும் இது காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோயில்களுள் ஒன்று. இங்கு மூலவர் ஏகாம்பரநாதர், அம்மன் காமாட்சி அம்மன். தல விருட்சம் மாமரம். இதன் தீர்த்தம் சிவகங்கை குளம், கம்பா நதி தீர்த்தம். பல்லவர் காலத்திலேயே சிறப்புற்றிருந்ததாக கருதப்படும் இக்கோயில் 2ஆம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு பிற்பட்டது என கருதப்பட்டாலும் இக்கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இம்மன்னன் காலத்துக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் இவ்விடத்தில் செங்கல்லால் கட்டப்பட்டுள்ள கோயில் ஒன்று முன்னரே இருந்திருக்கலாமோ என்ற ஐயப்பாட்டை வரலாற்றாய்வாளர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. எப்படியும் இக்கோயில் 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை உடையது என்று கருதப்படுகிறது. இத்தலத்தின் இறைவியான ஏலவார் குழலி அம்மையார் உலகம் சிறக்கவும் ஆகம வழியின்படி ஈசனை பூசிக்கவும் கையிலையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளினார். அங்கு கம்பையாற்றின் கரையில் சுயம்புவாக எழுந்த மணலால் ஆன சிவலிங்க திருவுருவை கண்டு பூசித்தார். அப்பொழுது கம்பை மானதி பெருக்கெடுத்து வந்தது. அம்மையார் பயந்து பெருமானை இறுக தழுவிக்கொண்டார். அப்பொழுது இறைவனது மணலிங்க திருமேனி குழைந்து காட்சி கொடுக்க அப்பொழுது முதல் சிவனுக்கு தழுவ குழைந்த நாதர் என்னும் பெயரும் உண்டானது. ஓம் 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 நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய, வாழ்க வாழ்கவே. முக்தி கொடுக்கும் தலங்களில் ஒன்றாக இருக்கும் இத்தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்தபோது உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார். அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார். அதன் பின்னர் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பர்
அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காம காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று சுந்தரர் இங்கு பதிகம்பாடி பெற்றதாக வரலாறு உண்டு. ஏகாம்பரநாதர் கருவறைக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார். அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருக்கிறாள். இவற்றை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள். அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மணமுடித்தாராம். ஏக ஆமரம் என்பதே ஏகாம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஒரே மாமரம் என்று பொருள். இதை வேத மாமரம் என்றும் அழைக்கின்றனர். மிகவும் புனிதமான இம்மரம் 4 வேதங்களையும் 4 கிளைகளாக கொண்ட தெய்வீக மாமரம். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது. மக்கட்பேறு இல்லாதவர்கள் இம்மாமரத்தின் கனியை புசித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது என்று பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள். இப்படி சிறப்பு பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு சுமார் 28 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 38 திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. அனைத்து திருப்பணிகளும் முடிவடைந்த நிலையில் இன்று இந்த ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடந்தேறியது. அந்த பெருவிழாவையொட்டி பல சீரமைப்புகள் ஆலயத்தில் நடந்துள்ளது. 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த புதிய தங்கத்தேர் செய்யும் பணியும் நிறைவடைந்துள்ளது. 23 அடி உயரம், 15 அடி நீளம், 13 அடி அகலம் கொண்ட இந்த தங்கத்தேருக்காக 23 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மரத்திலான தேரில் தங்க வேலைப்பாடு செய்யும் 40 சிற்பிகள் தங்கத் தகடுகளை அழகிய கலை நயத்துடன் பொருத்தியிருக்கிறார்கள். தங்கத்தேரை பாதுகாப்பாக நிறுத்துவதற்காகவே 18 லட்சம் ரூபாயில் மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் உள்ள 1000 கால் மண்டபம் கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படாமல் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மண்டபமும் தற்போது புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாளில் திறக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் நிரம்பி குடங்களுக்கு சிறப்பு பூஜை, தீபாராதனை நடந்தது. அதைத் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள் இசைக்க புனித நீர் குடங்கள் ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் வைக்கப்பட்டு அனுஜ்ஞை, விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கோபூஜை, நவகிரக ஹோமம் நடைபெற்று இனிதே திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்று முடிந்துள்ளது. பக்தர்கள் அனைவரும் மிக சிறப்பான முறையில் அந்த நன்னீராட்டு விழாவை தரிசித்து ஏகாம்பரநாதரின் அருளை பெற்றனர். மனமாடுது, மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனமாடுது, அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழிந்து ஆடுது. மங்களநாத ஒலி, அர்ச்சகர் வேத ஒலி, மங்களநாத ஒலி, அர்ச்சகர் வேத ஒலி. சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு, சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு. மனமாடுது, மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனமாடுது, அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது.
ஒரு முறை கண்டுவிட்டால் 1,000,000 புண்ணியமாம். கும்பநீர் தெளிக்க பெற்றார் பெறுவோர் ஜென்ம சாபல்யமாம். ஒரு முறை கண்டுவிட்டால் 1,000,000 புண்ணியமாம். கும்பநீர் தெளிக்க பெற்றார் பெறுவோர் ஜென்ம சாபல்யமாம். சொக்க வைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கிருக்கு. 33,000,000 தேவர்களின் அருள் இருக்கு. சொக்க வைக்கும் குடமுழுக்கு சொர்க்கமே இங்கிருக்கு. 33,000,000 தேவர்களின் அருள் இருக்கு. மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி. மங்களநாத ஒலி அர்ச்சகர் வேத ஒலி. சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு. சுற்றமெல்லாம் சூழ்ந்து காண கும்பத்தின் குடமுழுக்கு. மனமாடுது மகிழ்ந்தாடுது அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனமாடுது அது மகிழ்ந்தாடுது அகிலமெல்லாமே வியந்தாடுது.